நம்பர் கால் பண்ணலாம் 101 சொல்லு. அது மறந்து போச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. என்ன ஆம்புலன்ஸ்? ஒரு ஆம்புலன்ஸ் வருவாங்க 100 ரூபாய்க்கு வருது. 108 ஆம்புலன்ஸ் 101க்கு கால் பண்ணுங்க. 108க்கு கால் பண்ணுங்க. சரியா? அந்த மாதிரி கால் பண்ணாத அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்கணும். அதுதான் எங்களோட தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் உங்கள்கிட்ட அன்போட கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. சரி, தேங்க்யூ. வந்து பல அருமையான கருத்துக்களை கூடிய சுந்தரசாமி வந்து நிறைய கற்றுக் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் சொன்னாங்கம்மா, தீ நமக்கு மேலே தீ காயம் எப்படி படும், அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றது சொன்னாங்க. ஒரு வேளை பட்டுச்சுன்னா நம்ம இங்கு தோசை மாவு வாழைத்தண்டை அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஐஸ் யூஸ் பண்ணலாம். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். மத்தாப்பு தான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான ஒரு இது. மத்தாப்பை குடிச்சு என்ன செஞ்சிடணும், வாளிக்குள்ளே தண்ணி வச்சு அதை என்ன செஞ்சிடணும், அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடணும். தனியாக வெடி போடக்கூடாது. பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் தான் நமக்கு வெடி போடணும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நிறைய மோட்டிவேஷனாகவும் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் சார் நீங்கள் சொல்லுங்க சார். அதாவது தயங்கக்கூடாது. எப்பவுமே ஒரு விஷயம் சொன்னாங்க சார் வந்து இதை அணைக்கிறதுக்கு யாராவது வாங்கினா இங்கே நம்ம 150 பிள்ளைகள் இருக்கீங்க, ஒரு குழந்தைகள் கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்க, எந்திக்க மாட்டேங்க. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை டீச்சர் இருக்காங்க, சார் இருக்காங்க, உங்களுக்கு அப்படி ஒன்றும் பாதகம் ஒன்றும் வந்துட போகிறதில்லை. ஆனாலும் நம்ம முன்னால் போகிறதுக்கு ஒரு தயக்கம். சார் அழகாக சொன்னாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து எனக்கு கீழே இருந்து ஆர்டர் வந்துச்சு. நீங்கள் வந்து இறங்கின ஆர்டர் வரும்போது அவர் பயந்தார். ஆனால் அதுக்கு பார்க்க அந்த இன்னொரு பைலட் பயந்தார். இவர் இறங்குறதுனால இவருடைய பேர் வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு இன்னைக்கு வரை நமக்கு எல்லாத்துக்கும் வருது. தயங்கக்கூடாது. சார் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் அப்சர்வ் பண்ணணும். செல்லு ரொம்ப பார்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு சார் நம்ம வெங்கடேஷ் பெருமாள் சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க எக்ஸாம் எழுதி டைரக்டாக ஆஃபீஸராக போகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த அருமையான படிப்பு கொஞ்சம் ஒரு தியாகம் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய செல்லு பார்க்காம, சினிமா படம் பார்க்காம, நேரத்தை போக்காம உட்காந்து நம்மளுடைய கோல் என்னது அப்படின்னு நினச்சி ஒரு கோலை நினச்சி படித்து இன்றைக்கி நம்ம முன்னாலே ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம பார்த்து ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். நம்மளும் நம்ம பெரிய ஆளாக ஆகணும். இல்லை இவங்க இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸர்ஸும் பெரிய ஆட்கள். அவங்க ஏதோ ஒரு கன்சல்டன்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஜிகே படித்து எக்ஸாம் எழுதி ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் எழுதுனதில் அவங்க செலக்ட் ஆகி இதுக்கு வந்து நம்ம முன்னால் நின்று பேசுகிறாங்க. இப்போ நம்மளும் இவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும். நிறைய ஸ்கூலுக்கு போய் பேசணும், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும், நிறைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். சாருடைய ஒரு நாள் சார் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இந்த தீபாவளி டயத்தில் அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஒரு எசென்சியலான ஒர்க். ரொம்ப எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பாங்க. இந்த நேரத்துலையும் இந்த ஸ்கூலுக்காக இந்த குழந்தைகளுக்காக வந்து இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஒரு அருமையான கருத்துக்களை சொன்ன சாருக்கும் அவங்களுடைய டீமுக்கும் வெங்கடேஸ்வரன் பள்ளியின் சார்பாக ஒரு வணக்கத்துக்கு